மிட்டாய், அதுவும் சுட சுட கடலை முட்டை பயங்கரமாக பிடிக்குது. KNR முகா கடை பேர். கடை எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி பைபாஸில் கோவில்பட்டி டவுனுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கடை இருக்கும். அவங்க சுட சுட செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அண்ணன்ட்ட ஜென்ரலாக கேட்கலாம், ஏன் இந்த ஊர் வந்து கடலை மிட்டாய் மட்டும் ஃபேமஸ் அப்படின்னா, இங்கே சுற்று வட்டாரத்தில் விளையக்கூடிய கருத்து காட்டில் விளையக்கூடிய கடலைப்பருப்போட தன்மை, இங்கே உள்ள தண்ணியோட மகிமை இதெல்லாம் சேர்த்து தான் வந்து கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு வந்து நல்ல ஒரு பெருமை சேர்ந்துருக்கு. இந்த கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு 2020 புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு. ஏன்னா இது ஒரு பாரம்பரியமிக்க ஒரு தின்பண்டம் அப்படிங்கிறதுனால தான் வந்து புவிசார் குறியீடு கிடச்சிருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவில்பட்டி கடலை மிட்டாய் வந்து நான் ஒரு 25 வருஷமாக அங்கே பண்ணியிருக்கிறோம். எங்கள் கம்பெனி வந்து கோவில்பட்டிக்குள்ளே இருக்குது. பைபாஸில் போகிற மக்களுக்கு வந்து யூஸாக இருக்கட்டும்ன்றக்காக இப்போ பைபாஸில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே வெளியூர்லேருந்து போகிறவங்க எல்லாமே வந்து ஈஸியாக ஊருக்குள்ளே போகாமல் இங்கேயே வாங்கிக்கலாம். KNR முகு கடலை மிட்டாய், அதுவும் சுட சுட கடலை மிட்டாய் பயங்கரமாக கொதிக்குது. வியூவர்ஸ், இதெல்லாம் எங்கேயுமே கொதிக்கலையும் பொய் சொல்கிறான். ஆனால் உள்ள சுட சுட செஞ்சுட்டு இருக்காங்க. இல்லை இங்கே பாருங்க, சுட சுட போட்டுக்கிட்டு இருக்கு. பயங்கர அப்படியே கொதிக்க வந்து வாங்கியிருக்கோம். ஸோ கொதிக்க நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஆக்சுவலாக டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிடலாம் மக்களுக்கு, இங்கே வந்து ஏலக்காய் பர்ஃபி, இது நார்மல் பர்ஃபி, ஏலக்காய் பர்ஃபி இருக்குது, எள்ளு பர்ஃபி அதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்ஃபியில் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி பர்ஃபி இருக்குது. நாங்கள் எல்லாமே ஒவ்வொரு பேக்கெட் வாங்கியிருக்கோம். ஆமாம், நீங்கள் வந்து ஏலக்காய் பர்ஃபி இல்லை வந்து சக்கரை பர்ஃபி எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் கருப்பட்டி பர்ஃபி இருக்குது. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க பார்த்துருப்பாங்க. பட் நீ சாப்பிட்ருக்க மாட்டீங்கல்ல. இப்போ நீ டேஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட் சாப்பிடுங்க. ஓகே. நிஜமாலே இது கடலை முட்டாயா இதை வந்து கேட்பரிஸ் டைரி மில்கானே தெரியல, அந்த அளவு டேஸ்டாக இருக்கும். ஆக்சுவலாக டைரி மில்கோட கடலை மில்க் தான் நல்லா இருக்கும். ஆமாம், அப்புறம் எதுக்கு கேட்பரி திருப்பி சொல்கிறது? அதை விட நல்லா இருக்கு. ஏதாவது பேசுன்னு பேசாதான். இல்லை, உனக்கு பெரிய போயிட்டா எடுத்துருக்கேன். இவ்வளோ பெருசாக சின்னதாக தான் இதே தான். வியூவர்ஸ், இவன் ரியாக்ஷன் ஓவர் அவுட் தான். என்னோட ரியாக்ஷன் பார்க்கலாம். உங்களே பார்க்கலாம். இப்போ நீ சொல்ல டைரி மில்கா இல்லை கடலை மிட்டாய்? 2 minutes. வியூவர்ஸ், கடலை பர்ஃபி ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து பேக் பண்ணது அங்கே சுட சுட ரெடி பண்ணிட்டு உடனே பேக் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு அங்கே சாப்பிட்டு பார்த்தா அதுவும் நல்லா இருந்துச்சு. இல்லை, இந்த சைடு ஏரியாவில் வரும்போது கண்டிப்பாக இந்த கடையில் நிறுத்தி உங்கள் வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்களே சாப்பிட்டு போங்க. இப்போ அடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்னா, எங்கே போகிறோம் இன்னும் டிசைட் பண்ணதான் நினைக்கிறேன். கிளைமேட்டை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க எங்கே போகணும்னு. வியூவர்ஸ், இப்போ என்னன்னா கோவில்பட்டி வந்துட்டோம். ஸோ நம்ம நைட் தான் தூத்துக்குடி போனால் போதும். அதனால் என்னென்னா அடுத்தது எட்டயபுரம் பக்கத்தில் இருக்குங்க. அங்கே வந்து பாரதியார் அவங்க வாழ்ந்த வீடு இருக்குது. ஒரு எட்டயபுரம் அரண்மனை இருக்குது. அடுத்தது அங்கே தான் போகிறோம். வியூவர்ஸ், வேறு சொல்லுமா? வேறு கடலை மிட்டாய் நல்லா இல்லை வியூவர்ஸ், நானே பேசுகிறேன். ஓகே வியூவர்ஸ், முறுமுறுன்னே இருக்குது. இல்லை மறக்காமல் சாப்பிடுங்க கடலை மிட்டாய். வியூவர்ஸ், இவன் அடுத்த vlogலேருந்து என்ன பண்ணுறேன்னு தெரியல, யோசிச்சிருக்கேன். ஓகே வியூவர்ஸ், நல்லா தான் பேசுகிறான். நண்பேண்டா. இப்போ அடுத்து எட்டயபுரம் தான் போகிறோம். வியூவர்ஸ், அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், ஃபைனலாக வந்து நம்ம பாரதியார் பிறந்த ஊரான எட்டயபுரத்தில் அவர் பிறந்த வீட்டையே நாங்கள் பார்த்துட்டோம். அந்த வீட்டில் நின்று நாங்கள் ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. ஆக்சுவலாக உள்ள கேமரா நாட்டலோடு ப்ளஸ் வந்து அங்கே என்னென்ன இருந்துச்சுன்னா, பாரதியார் யூஸ் பண்ண பொருட்கள், அதாவது அவர் கைப்பட எழுதின லெட்டர்ஸு, அதுக்கப்புறம் பாரதியாரை பாராட்டி காந்தி எழுதின லெட்டர்ஸு, ப்ளஸ் வந்து அவர் பிறந்த ட்ரிப்ளிகேனில் வந்து அவர் வளர்ந்த ஃபோட்டோஸ், ப்ளஸ் வந்து சென்னையில் அவர் படித்த யூனிவர்சிட்டியோட ஃபோட்டோஸு, அவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸு, அவங்க குழந்தைங்களோட ஃபோட்டோஸ், ப்ளஸ் வந்து அவங்களோட சிப்ளிங்ஸ். பாரதியாரோட பிறந்த இடத்தை நாங்கள் பார்த்துட்டோம். ப்ளஸ் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சிலையும் வச்சுருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண கிச்சனு, பாரதியார் எங்கே பிறந்தாரோ அந்த இடத்துலையே அவருக்கு ஒரு சிலை வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. அங்கே தான் ஒரு ஃபோட்டோ நாங்கள் 2 பேர் எடுத்தோம். ப்ளஸ் வந்து நாங்கள் வாங்கின புக்ஸ், இதுதான் பாரதியாரோட புக்ஸு.
முடிஞ்சால் நீங்களும் வந்து இந்த சைடு வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எட்டயபுரம் வாங்க. அவர் பிறந்த வீட்டை பாருங்கள். அது எப்பவுமே அப் டு 8 o'clock வரைக்கும் 6 o'clock வரைக்கும் திறந்துருக்கும். உள்ளே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு ஆள் இருப்பார். வியூஸ் அப்படியே பாரதியார் வீட்டிலேருந்து ஒரு 100 meters நடந்து வந்தோம் அப்படின்னா எட்டயபுரம் அரண்மனை இருக்குங்க. ஸோ அந்த அரண்மனை உள்ளே போய் பார்க்க முடியாது, ஏன்னா அது புது வீடாக கட்டியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான். ஆனால் வெளியே இருந்தால் எட்டயபுரம் அரண்மனை பார்க்க முடியும்னாங்க. ஸோ அதான் வியூஸ் இப்போ இங்கே எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ தூத்துக்குடி கிளம்பியாச்சுங்க. அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். தூத்துக்குடி ஈவினிங் ரீச் பண்ணிட்டோங்க. அங்கே எஸ்ஆர்எம் ஹோட்டல்னு இருக்குது, பனிமய மாதா கோயில் பக்கத்துலேயே. ஸோ அங்கே தான் தங்கியிருந்தோம். டீசெண்டான ரூம்ங்க. அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பனிமய மாதா கோயிலுக்கு நைட்டு போனோங்க. அப்புறம் நிறைய பேர் சொன்னது என்னென்னா, தூத்துக்குடி போனால் கண்டிப்பாக கணேஷ் பேக்கரியில் மக்ரூன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள், ரொம்ப ஃபேமஸ் நாங்கள். ஸோ போய் கணேஷ் பேக்கரியில் மக்ரூன்ஸும் வாங்கிட்டோங்க. நைட் எஸ்ஆர்எம் ஹோட்டல்லே டின்னர் முடிச்சாச்சுங்க.